இந்த மகாத்மியம்ங்கிறது எதற்காக நம்ம முன்னாடி நாள் வச்சுட்டு இதை சொல்றோம் அப்படின்னா, வரப்போற அந்த கதையை நம்ம அனுபவிக்கணும்னா அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சாதானே அனுபவிக்க முடியும். மகாத்மியம்ங்கிறது என்னன்னா, ரெண்டு கதையை பாகவதம்ங்கிறது உயர்ந்த புராணம்னு எடுத்து சொல்றது இந்த மகாத்மியம். பாத்ம புராணம் சாண்டில்யர் சொன்ன கதைன்னு ரெண்டு கதையா பிரிச்சு சொல்றா. ஏன் இந்த கதையை முதல் நாள் சொல்லணும்னா, 4 நாள் நம்ம கதையை கேட்க போறோம். அந்த 7 நாள் கதையை கேட்கறதுக்கு நம்ம மனசை முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதற்காக தான் இந்த பாகவத மகாத்மியம். ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இல்லை, அந்த அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சாதானே. பாகவதம்ங்கிறது கதைன்னு தெரிஞ்சுக்கூடாது. அப்ப எப்பேற்பட்டதான காரியங்களை அது பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா டைம் பாஸுக்கு பொழுதுபோக்கு கதை கேட்கறது போல நினைச்சுக்காதபடிக்கு அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சுட்டு கேட்டா இன்னும் பலன் ஜாஸ்தி. அதனால மகாத்மியத்தை முதல்ல கேட்டுட்டு மறுநாள் 4 தொடங்கி 6 8 பர்யந்தம் இங்க பகவத்குணம் சப்தாகம் 4 பர்யந்தம் இருக்கு. அந்த கதைக்கு மனசை தயார் பண்றது தான் இந்த மகாத்மியம். இதை எதுலேருந்து எடுத்து சொல்றான்னா, பாத்ம புராணோக்த ரீத்யா, அந்த பாத்ம புராணத்துல சொல்லக்கூடியதான சொன்ன கதைங்கிற பிரகாரத்துல இந்த மகாத்மியத்தை சொல்றார். யார் யாருக்கு சொல்ற கதை அப்படின்னா, சௌனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிக்கரை பார்த்து பிரஷ்னம் பண்ற. என்ன பிரஷ்னம்னா, அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோட்டி சூரிய சமப்பிரபா சூதமாக்கியாகி கதா சாரம் மம கர்ணரசாயனம். அவளை பார்த்து பிரஷ்னம் பண்றா. சூத்திர பார்த்து, நீங்க எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும். என்ன சந்தேகம்னா, ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயா பாவனானாஞ்ச பாவனம். ஸ்ரேயசுக்கெல்லாம் ஸ்ரேயச கொடுக்கக்கூடியது எதுன்னு நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்ல, பாவனத்துக்கு காட்டிலும் பரம பாவனமான ஒரு வஸ்துவை நீங்க சொல்லணும். எதுலன்னா, கிருஷ்ண பிராப்தி கரம் சஸ்வத். எதுக்கு சிரேஷ்டம் பாவனம்ங்கிறான்னா, பகவானுடைய குணத்துல எது சிரேஷ்டம் எது பாவனமோ அந்த கிருஷ்ண கதையை நீங்க எங்களுக்கு சொல்லணும். எது உயர்ந்ததோ அதை சொல்லணும். அது சாஸ்வதமா இருக்கக்கூடியதா இருக்கணும், கிருஷ்ண பக்தியை தரக்கூடியதா இருக்கணும். சாதனம் தத்வதாதுனா நீங்க சொல்லணும்னு கேட்க, உங்ககிட்ட நாங்க ஏன் கேட்கிறோம்னா, குருமுகமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க சாதாரண லோக குரு இல்லை. உங்ககிட்ட கேட்டா இதற்கு நீங்க வழி சொல்லுவேன்னு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றோம், நீங்க இதற்கு வழி சொல்லணும். சிந்தாமணிர் லோக சுகம். நீங்க சாதாரண குரு கிடையாது, எப்பேற்பட்ட குருனா எல்லாம் தெரிஞ்ச குரு. எது போலன்னா, குருவை எதோட ஒப்பிடலாம், உங்களை யாரோட ஒப்பிட்டு பேசலாம்னா யாரோடையும் உங்களை ஒப்பிட முடியும். ஒரு வஸ்து இருக்கே, குருநாதரோட ஒப்பிட்டு பேசலாமா? எந்த வஸ்துன்னா, சிந்தாமணின்னு ஒரு மணி. அந்த மணி இருக்கே, அதற்கு என்ன விசேஷம்னா, அந்த மணியை வச்சு எந்த வஸ்துவை தொட்டாலும் அந்த வஸ்து தங்கமாயிடும். எப்படின்னா, அந்த மணி என் கையில் இருக்கு. இப்போ நான் இந்த மைக்கை தொட்டேன்னா இந்த மைக்கு தங்கமாயிடும். இந்த டேபிளை தொட்டா இது தங்கமாயிடும். இந்த ஸ்டாண்டை தொட்டா அது மைக்காயிடும், அது தங்கமாயிடும். அந்த சிந்தாமணியை வச்சு எந்த வஸ்துவை தொட்டாலும் அது தங்கமாகும். அப்பேற்பட்ட அந்த சிந்தாமணி உயர்ந்தது தானே. அது ஒருத்தன் கையில இருந்தா கோடீஸ்வரனா போயிடுவான். அதற்கு சமமா குருவை சொல்லலாமான்னா முடியாது. ஏன் குரு அதை காட்டிலும் நீச்சமா இல்லை சிரேஷ்டமானா, அதை காட்டிலும் சிரேஷ்டம். என்ன சிரேஷ்டம்னா, சிந்தாமணியால ஒரு வஸ்துவை தொட்டேன்னா அந்த வஸ்து தங்கமாகும். ஆனா அந்த தங்கமாக்கப்பட்ட வஸ்துனால இன்னொரு வஸ்துவை தொட்டா அது தங்கமாகாது. குருநாதர் என்ன பண்றான்னா, உலகித்திருந்த என்னை உத்தமனாக்கினாயினார். இங்கெங்கயோ நான் அப்படி இப்படிமா சுத்தின்னு இருக்கேன், என்ன நீ என்ன பண்ற, உன் காலை பிடிச்ச உடனே என்ன ஒரு சத் பக்தனா மாத்தி கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் விடுற. அது மட்டும் இல்ல, என்ன பக்தனா பண்ணி பகவான்கிட்ட விட்டது மட்டும் இல்லாம என்ன ஒரு 10 பக்தனை தயார் பண்ணக்கூடியதான அந்த தெம்பை என் கையில தரேன். அதுதான் உத்தம குருக்கு அழகு. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் இன்னொரு சீடனுக்கு கொடுத்தாலும் அந்த சீடன் இன்னொரு 10 சிஷ்யனை தயார் பண்ணக்கூடிய அந்த பலத்தையும் கொடுப்பார். அப்பேற்பட்டதான குருநாதர் இந்த
மணி இருக்கே அதற்கு ஒப்பா சொல்ல முடியாது, அதை விட காட்டிலும் சிரேஷ்டர். இததான் இந்த அப்புறம் இன்னொன்று மற்றொன்று என்னன்னா சுரத்ரூஹு சொர்க்க சத்பதம், தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான இந்திரன்ட்ட இருக்கக்கூடியதான அந்த தேவலோகத்து விருட்சம் கல்பக விருட்சம் அதற்கு சமமா சொல்லாமான்னா அதற்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அதற்கு கீழே நின்றுண்டு நம்ம என்ன சிந்தனை பண்ணாலும் அதை கொடுத்துடும். அந்த மரத்துக்கு கீழே நின்றுண்டு என்ன கோடீஸ்வரனா பண்ணுன்னா கோடீஸ்வரனா பண்ணும், பணங்காசு வேணும்னா கொடுக்கும், வெள்ளி வேணும்னா கொடுக்கும், தங்கம் வேணும்னா கொடுக்கும், அதற்கு நீ எது கேட்டாலும் கொடுக்கும். அதுல என்ன ஒரு அதற்கு குருவுக்கு சமமா சொல்லாமன்னா அதையும் குருவுக்கு சமமா சொல்ல முடியும். குரு அதை காட்டிலும் சிரேஷ்டமானது. ஏன்னா அந்த சிந்தாமன் அந்த கல்பக விருட்சத்துக்கு நீல கீழே நின்றுண்டு எதை கேட்டாலும் கொடுக்கும், அதற்கு வியவஸ்தை கிடையாது. என்ன பண்ணணும்னா இத்தனை கேட்டு நம்ம பணக்காரனா இருப்போம், கோடீஸ்வரனா இருப்போம், கோடி கோடியா பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சா அது வந்துடும். வந்த பிறகு இது அத்தனையும் ஒரு இடி ரைட்ல ஒருத்தன் தூக்கிட்டு போற மாதிரி நினைச்சோன்னா அதுவும் நடக்கும். இல்ல ஒரு 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 சில திருடர்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து பறிச்சுண்டு போறது படியுமா நினைச்சாலும் அதுவும் நடக்கும். ஆகா இவன் கெட்டதை நினைக்கிறானே அதை நம்ம செயலாக்கம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த கல்பக விருட்சத்துக்கு கிடையாது. நல்லதை மட்டுமே தரக்கூடியது கிடையாது, கெட்டதையும் அது சேர்த்து தரும், அதற்கு வியவஸ்தை கிடையாது. ஆனா குரு எப்படின்னார் பார்த்து 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 ஒரு சிஷ்யனுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் தான் குருநாதர். அதனால அவருக்கு சமமா இந்த கல்ப விருட்சமோ இல்லை இந்த ஸ்பரிசமணியோ சிந்தாமணியோ எதுவுமே சமமாகாது. நீ அவருக்கு சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் உனக்கு எதை கொடுப்பார்னா பிரயச்சதி குரு பிரீதா, எது கேட்டாலும் கொடுப்பார். எது கேட்டாலும் எப்படின்னா வைகுண்டம் யோகி துர்லபம், வைகுண்டத்தை உன் கையில கொடுப்பார். ஏன் வைகுண்டம் எப்படின்னா வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறார். வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு அவ வாதாசி பர்ணாசிகளா காட்டுல இருக்கா, அவளுக்கு இன்னும் அந்த பகவானுடைய சரணம் தெரியல, கொஞ்சம் திருவடி தெரியல. ஆனா அந்த வைகுண்டத்தை குருநாதர் உன் கையில கொடுத்துருவார். நீ அதை அவ்வளவு சுலபமா அடையலாம். அவருடைய காலம் பிடிச்சிட்டா நீ தனியா பிரயாசப்பட்டா ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்ப யுகம் ஆகும், ரொம்ப ஜென்மம் ஆகும். ஆனா அவருடைய சரணத்தை பிடிச்சோன்னா சுலபமா கொடுத்துருவார். யோகி துர்லபமான வைகுண்டம் ஆனா சுலபமா கொடுப்பார். அப்பேற்பட்டவர் குருநாதர். துக்காராம் சுவாமிகள் தன்னுடைய அபங்கத்துல சொல்றார், லோக பரு சாட்சி நாசாகே உபமா சத்குரு மகிம அகாதச்சி. இந்த குருநாதருக்கு சமம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப முன்ன சொன்னது போல்தான் எந்த மணியோ எந்த கல்பக விருட்சமோ எதுவுமே அவருக்கு ஈடாகாது. அவருக்கு ஈடு அவர்தான். சத்குரு மகிம அகாதச்சி, அதை சொல்லி முடியாது. அப்பேற்பட்டதான குரு நீங்கள். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க இந்த எங்களுக்கு இதற்கு ஒரு உபாயம் சொல்லணும். இந்த பக்தி கிருஷ்ண பக்திய சாஸ்வதமா இருக்கும்படியுமான ஒரு மார்க்கத்தை சொல்ல. இதெல்லாம் பிரார்த்தனை பண்ண இந்த சூத பௌராணிகர். அப்படி நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னா அப்பேற்பட்ட ஒரு புராணத்தை சொல்லணும்னா ஸ்ரீமத் பாகவதத்தை தான் சொல்லணும். நீங்க சொன்ன எல்லாம் இருக்கிறது அந்த பாகவதம் தான். ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேன பாஷிதம். யாரால் சொல்லப்பட்டதுன்னா வியாசாச்சாரியாளால பண்ணப்பட்டு கீரேன பாஷிதம், சுகாச்சாரியாலான ஞானி வாக்குனால வந்த சரித்திரம் இந்த பாகவதம். இந்த கலியில அது ரொம்ப சிரேஷ்டம். கலௌ கீரேன பாஷிதம், சிரேஷ்டமான இந்த பாகவத ஸ்ரீமத் பாகவதம் இருக்கே அதுதான் நீங்க சொன்னதுக்கெல்லாம் சமமான ஒரு கிரந்தம். அது மட்டும் இல்ல, ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். கோடி ஜன்மாக்கள்ல பண்ண ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த பாகவத ஸ்ரவணம் கிடைக்கும். ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இந்த சப்தாக ஸ்ரவணம் கிடைக்கணும்னா ஜன்மாந்தரே கிருதம், பூர்வ ஜன்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த ஸ்ரவணம் கிடைக்குங்கிறார் சூத பௌராணிகர். அது மட்டும் இல்ல, அப்படி புண்ணியம் இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க கொண்டு உட்காத்தி வச்சிருக்கு. எத்தனையோ பேர் இந்த பாகவத சப்தா நடக்கிறதுன்னு நிறைய பேருக்கு இந்த கிராமத்திலேயே தெரியும். இங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எல்லாரும் இங்க வந்துட முடியாது. எல்லாரும் வந்தா இங்க இடமும் போறாது.
அப்படி இருக்கும்போது பகவான் என்னன்னா சங்கல்பிச்சு இன்னார் வந்தா போறோம், இன்னார் வர வேண்டான்னு அவனுடைய சங்கல்பம். ஏன்னா இவர் தான் சொல்றாரு ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம்ங்கிறார். கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் அது லபிக்கும் போது அதற்கு தகுந்த மாதிரி பகவான் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவே. எல்லா சத்தங்கமும் ஒரு பகவான் நாமாக்கு ஆதரவு வேணும், ஒரு பஜனை வேணும், போய் சேரணும்னா புண்ணியம் இருந்தாதான் அந்த இடத்துக்கு பகவான் போய் சேரவே முடியும், அதை கேட்கவே முடியும். அதனால சப்தாக சிரவணம்னா எப்படின்னா புண்ணியம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் இங்கே உட்காந்து வச்சிருக்கு. சொல்லவோ கேட்கவோ சும்மா இல்லை, புரான் ஜென்மாந்தரத்தில் பண்ண புண்ணியம் நான் சொல்றேன் நீங்க கேட்குறேன், அதை அப்படி கொண்டு வந்து லபிச்சிருக்கு. அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பாகவதம் கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, சப்தாகேன ஸ்ருதம் சைதத் சர்வதா முக்திதாயகம் சனகாத்யை புரா ப்ரோக்தம் நாரதாய தயா பரைஹி யத்யபி பிரம்ம சம்பந்தாத் ஸ்ருதமேதத் சுரரிஷினா சப்தாக ஸ்ரவணவேதிஹி குமாரைஹி தஸ்ய பாஷிதா. இது தான் சொல்லும்படியுமா சொல்லாதபடிக்கு சனத்குமாரர் சொன்னதாக இந்த கதையை சொல்றார். இதனுடைய பிரபாவத்தை இந்த சப்தாகம் பண்ணினா என்ன ஆகும்னா, விதிப்படி ஒருத்தன் செய்தானே ஆனா அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சம் அவனுக்கு லபிக்கும். முக்திதாயகம்ங்கிறார். நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருக்கக்கூடியது மோட்சம், ஆனா இந்த சப்தாகத்தினால அதை அடைய முடியுங்கிறார். முக்திதாயகம் அதை கொடுக்கக்கூடியது இந்த சப்தாகம். இதை யார் சொல்றா? அந்த சனகாதிகள். யார்கிட்ட சொல்றான்னா நாரத மகரிஷி கிட்ட சொல்றான். என்ன சப்தாக ஏன் நாரத மகரிஷி சொல்றது போல வந்ததுன்னா, ஒரு சமயம் ஏகதா விஷாலாயாம் சத்வார ரிஷயோ மலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதா திருஷியோ தத்ர நாரதம். பதரிகாசிரமத்துல இந்த நால்வர் சேர்ந்தாராம். யாரு நால்வர்னா, சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரங்க கூடிய நால்வரும் அந்த பதரிகாசிரமத்துல ஒருமிச்சு இருக்கா. எதனால இருக்கான்னா, ஒரு சத்சங்கார்த்தம் இருக்கா, அங்க வந்திருக்கா. அப்படி வந்திருக்கிற காலத்துல நாரத மகரிஷி அங்க வரார். கதம் பிரம்மண்ணு தீனமுகா குதச்சிந்தா துரோ பவான் துவரிதம் கம்யதே குத்ர குதச்சாகமனம் தவா. அவெல்லாம் பார்த்து கேட்கிறா, நாரத மகர்ஷியை பார்த்து, நீங்க திரிலோக சஞ்சாரி, உங்க முகத்துல எப்பொழுதும் தேஜஸ் இருக்கும், பகவன் நாமத்தை வீணையை மீட்டிண்டு பகவன் நாமாவை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷகரமா இருப்பேள். ஆனா உங்களுடைய முகத்துல இப்ப பார்த்தா துக்கம் மேலிட்டு இருக்கு. உங்களுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பிரசன்னமா இருக்கக்கூடிய நீங்க பகவன் நாமா சொல்றதுனாலே பிரசன்னமா இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய உங்க முகத்துல துக்கம் தெரியறதே, எதனால நீங்க இந்த துக்கத்தை அடைஞ்சிருக்கேள், அதனுடைய காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த சனகாதிகள் கேட்கிறா. உடனே இந்த நாரத சுவாமி அதனுடைய காரணத்தை சொல்றார். அகம் ஹி பிருத்திவீம் யாதா ஞாத்வா சர்வோதமாமிதி புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச காஷீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்ரம் குருக்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமானஹ இதஸ்ததஹ. இப்படி நான் க்ஷேத்ராடனம் கிளம்பி போனேன். நாரதர் தன் வாக்கால சொல்றார், நான் அப்படி பகவன் நாமாவை சொல்லிட்டு க்ஷேத்ராடனம் கிளம்பி போனேன். எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனேன்னா, அகந்து பிருத்திவீம், எல்லா இடத்துக்கும் லோகம் முழுக்க சுத்தி வரணும்னு சங்கல்பம் போனேன். அதுல முதல்ல எங்க போனேன்னா புஷ்கரம் போனேன். தீர்த்த ரூபியாக பகவான் இருக்கக்கூடிய அந்த புஷ்கர க்ஷேத்திரம் போனேன். ஒவ்வொரு ரூபத்துல ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பகவான் ஒவ்வொரு ரூபத்தை அடைஞ்சிருக்கார். புஷ்கரம்ங்கிற க்ஷேத்திரத்துல பகவான் தீர்த்த ரூபியாக இருக்கார். அந்த பகவானை தரிசனம் பண்றதுக்காக அந்த புஷ்கரம் போனேன். அங்க தரிசனம் பண்ணேன். பிரயாகஞ்ச திரிவேணியும் சங்கமிக்கக்கூடிய அலகாபாத் க்ஷேத்திரம் சங்கமத்துக்கு போனேன். அங்கேயும் போய் க்ஷேத்ராடனம் பண்ணி ஸ்நானம் பண்ணி வந்தேன். காஷ்யாந்து மரணான்முக்தின்னு எப்படி சிரேஷ்டமா சொல்றதோ அந்த சிரேஷ்ட க்ஷேத்திரமான காஷிக்கு போனேன். அந்த காஷி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணி அங்க கங்கையில ஸ்நானம் பண்ணி வந்தேன். அது மட்டும் இல்லை,
கோதாவரீம் ததா பகவான் அவதாரம் பண்ணி இருந்த ஸ்தலமான அந்த ராமாவதாரம் செய்த ஸ்தலமான அந்த கோதாவரி தீரம் போனேன். அங்கேயும் க்ஷேத்ராடனம் போய் அங்க தீர்த்தம் ஆடிவிட்டு வந்தேன். ஹரிக்ஷேத்திரம் ஹரித்வாரம் போனேன். கங்கை எங்க முதல்ல மேல அப்படி ரௌத்ரமா இருக்கக்கூடிய கங்கை பல நதிகள் சேர்றது. மேல போனா அந்த கங்கைக்கு ஒவ்வொரு பேர். மந்தாகினி, பாகீரதி, சரஸ்வதி பல பேரை கொண்டு ஓடுறது ஒவ்வொரு கட்டத்துல. ருத்ரப்பிரயாகம், தேவப்பிரயாக, நந்தப்பிரயாக இது போல போனோம்னா பத்ரிநாத்தில் போற பாதையெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்டம் இருக்கும். என்னன்னா அதாவது ஒவ்வொன்று சங்கமம். மேலேந்து பிரவகிச்சு வரக்கூடியதான அந்த கங்கைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். ஒவ்வொரு இடத்துல கங்கை ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கா. அந்த கங்கை பூமியை தொடக்கூடியதான க்ஷேத்திரம் தான் இந்த ஹரித்வார க்ஷேத்திரம். அங்க போனேன், தீர்த்தமாடினேன். அது மட்டும் இல்ல, குருக்ஷேத்திரம் இந்த பகவானை பார்க்கறதுக்காக 18 அக்ஷௌகினி யுத்தம் பண்ண இடத்துல ரிஷிகணங்கள் மேல கதையில பீஷ்மாச்சாரியால் சொல்ல போறார். யார் யார் வந்தான்னா பீஷ்மஹா, நாரதஹா, தௌமியஹா இது போல பல ரிஷிகள், பல மகான்கள் 18 அக்ஷௌகினி யுத்தம் பண்ண 18 லட்சம் பேருக்கு மேல யுத்தம் பண்ண அந்த யுத்தகளம். அங்க போய் அந்த பீஷ்மாச்சாரியோடைய அவருடைய அந்திம காலத்தை பார்க்கறதுக்கு போனா ஒரு ஊசி குத்த கூட இடம் இல்லையாம். ஏன்னா பகவான் வரப்போறான். பகவானை குறிச்சு பீஷ்மாச்சாரியால் அங்க ஸ்தோத்திரம் பண்ண போறார். அவருடைய ஜோதிஷ் பகவானோட 2.5 கலக்க போறதுங்கிறத ஞான ரூபத்துல தெரிஞ்சுண்டு எல்லா ரிஷிகளும் வந்து அங்க காத்துட்டு இருக்கா. ஊசி குத்த இடம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்துல பகவான் காட்சி கொடுத்து பீஷ்மரை சேர்த்துட்டாரே. அந்த குருக்ஷேத்திரத்துக்கு போனேன். அந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணேன். ஸ்ரீரங்கம் சப்த பிராகார மத்தியே சரசித முக்லோத் பாசமானே சமானே. ஒரு பிராகாரம் 2 பிராகாரம் இல்லை 7 பிராகாரங்களை கொண்ட உபயகாவேரி தீரம். விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ண சுவாமி, கௌசல்யாதேவி ஆராதனம் பண்ண மூர்த்தியான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அந்த ரங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாளா இருக்காரே பெரியாழ்வார், பெரிய பெருமாள், அவரை தரிசனம் பண்ண போனேன். அங்க காவேரியில ஸ்நானம் பண்ணேன். கொள்ளிடத்துல ஸ்நானம் பண்ணி சேதுபந்தனம் பண்ணாரே பகவான். அந்த ராமேஸ்வர க்ஷேத்திரமும் போனேன். அங்க என்னன்னா ராமநாதர் இருக்கார், அவர் சுவாமி இருக்கார். அதை தவிர அந்த ஊருடைய பெருமை என்னன்னா அந்த அணை கட்டுறதுக்காக பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய சைன்யங்களோட ரகுவீர பதன்யாச பவித்ரீகிருத பாம்சவேங்கிறார். அவருடைய கால் படாத, திருவடி படாத இடம் ஒரு இன்ச்சு கூட கிடையாது. பகவான் அப்படி தேவியை விட்டு விரகனா தப்தனா இருக்கிற காலத்துல ஒரு உபாயம் கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிற காலத்துல அந்த உபாயம் என்னன்னு தெரிஞ்சிருது. சமுத்திரராஜனை குறிச்சு நமஸ்காரம் பண்றாரு பகவான். உடனே நமஸ்காரம் ஏத்துக்கல அந்த சமுத்திரராஜ். ஏன்னா நம்ம பகவான சரணாகதி பண்ணணும். பூர்வ அவதார அடுத்த அவதாரத்துல அவர் கதி கலங்க பண்ண போறார். அந்த பகவான் நமஸ்காரம் பண்ற காலத்துல நம்ம போனோம்னா அந்த சரணாகதி ஏத்துட்டதா ஆகாத. அதனால 3 நாள் தர்பசாயி பகவான் படுத்துட்டு இருக்கார். அவர் கோபம் கண்டு சாபபானைய சௌமித்ரேன் என்றிருந்து அந்த வில்லை அம்பி எதிரா லக்ஷ்மணா ஆக்னேயாஸ்திரம் போட்டு இந்த ஜலத்தெல்லாம் உறிஞ்சு விடுற. உப்பு ஜலமே இந்த லோகத்துக்கு வேண்டாம், எல்லாத்தையும் அந்த ஆக்னேயாஸ்திரம் உரியட்டும். இந்த குரங்குகள்லாம் அணை கட்டி போக வேண்டாம், நடந்தே போட்டும், புழுதி பறக்க பண்ணி விடுறேன்னாரு சுவாமி. கோபம் வந்துடுது சுவாமிக்கு. உடனே வந்து அந்த சமுத்திரராஜன் நமஸ்காரம் பண்ண. ஏன்பா நீ 3 நாள வரலன்னா, 3 நாள்ல வந்திருந்தா உங்க சரணாகதி ஏத்துனதான்னு அர்த்தம். நீங்க நமஸ்காரம் பண்ணி நான் ஏத்துக்க கூடாது, நான் நமஸ்காரம் பண்ணி நீங்க ஏத்துக்கணும். நீங்க தானே ஜெகத்பிதா, உங்களை தானே அங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். வந்து உபாயம் சொல்ல சேதுபந்தனம் பண்ணாராம் பகவான். அதுல இருக்கக்கூடிய என்ன எப்படி பண்ணலாம், எப்படி நான் தேவியை சீக்கிரம் அடையலான்னா, இந்த இடத்துலேருந்து நீங்க சேதுபந்தனம் பண்ணுங்க, ஒரு அணையை கட்டுங்க, ஒரு பாலத்தை கட்டுங்க. எப்படி பாலம் கட்டுறதுன்னா, உங்க இதுல இருக்கக்கூடியதான சைன்யத்துல இருக்கக்கூடிய ஒரு குரங்கு தொட்டா கல்லு மிதக்கும். அதற்கு அப்படி ஒரு வரன் இருக்குன்னு அந்த கதையை சொல்ல, நீங்க பண்ணுங்கோ, கல்லு மிதக்கும், பாலத்தை போடலாம், தேவியை சீக்கிரம் அடையலாம். உபாயத்தை சொல்லி கொடுக்க சுவாமி தேவியை சீக்கிரம் பார்க்கணும். 10 மாச காலம் ஆயிடுத்து, உபாயம் தெரிஞ்செடுத்து, இப்ப பாலம் கட்டி அக்கறைக்கு போகணுங்கிற சமயத்துல விறுவிறுன்னு காரியத்தை பார்க்கறாரு. எந்த க்ஷேத்திரம்னா அந்த ராமேஸ்வர க்ஷேத்திரம்.
அதனால சுவாமி அங்க அணை கட்டுற காலத்துல 1 இன்ச்சு கூட விடாம அவருடைய பாத தூளி படாத இடமே கிடையாது. அந்த அந்த கடல் கரையில சுவாமி இங்கும் அங்கும் அலைஞ்ச க்ஷேத்திரமான அந்த ராமேஸ்வர க்ஷேத்திரம் போனேன், அந்த ராமநாதரை தரிசனம் பண்ணேன், அங்க சமுத்திர ஸ்நானம் பண்ணு. இது போல எல்லா க்ஷேத்திரங்களையும் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமானயிதஸ்ததா இப்படி சுற்றி சுற்றி எல்லா க்ஷேத்திரங்களையும் போனேன். ஆனால் எனக்கு மனசில் நிறைவே இல்லை. என்ன நிறைவு இல்லைன்னா, எனக்கு சிலது கண்ணில் பட்டுது, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நாபஷ்யம் குத்ரச்சித் தர்ம மனசந்தோஷகாரகம் கலினா அதர்மமித்ரேன தரேயம் பாதிதாதுனா. அப்படி க்ஷேத்ராடன் போயிட்டு வந்தேன். எனக்கு மனசில் சந்துஷ்டியே இல்லை. என்ன சந்துஷ்டி இல்லைன்னா, கலினா அதர்மமித்ரேனா, கலி பிறந்துடுத்து, அதர்ம மித்திரனா இருக்கக்கூடிய கலிங்கிறார். அதர்மம் பண்றவாளுக்கு யாரு ஃப்ரெண்டுன்னா, கெட்டவாளுக்கு கெட்டவா தானே ஃப்ரெண்டா இருப்பா. கலிக்கு ஃப்ரெண்டு யாருன்னா, அதர்மம் பண்றவாளுக்கு கலி ஃப்ரெண்டு. அந்த யுக தர்மமா இருக்கிறதுனால அந்த அவனோட சேர்ந்துண்டு நல்ல காரியம் எல்லாம் போச்சு. ஒரு இடத்துலையும் தர்மமே இல்லை. நான் பஷ்யம் குத்ரச்சித் தர்மம் குறைஞ்சு போச்சு, அதர்மம் தலை விரிச்சு ஆடுறது. எங்க பார்த்தாலும் சத்தியம் நாஸ்தி தபஷௌச்சம் தயாதானஞ்ச வித்யதே. சத்தியம் குறைஞ்சு போச்சு. ஜனங்கள்லாம் இஷ்டத்துக்கு போய் சொல்றான். ஃபோன் எடுத்தா எங்க இருக்கேன்னு கேட்டா வரவே இல்லை, இதோ வந்துட்டே இருக்கேன் சாருங்கிறான். அவன் வெயிட்ட விட்டு இன்னும் கிளம்பல, இதோ பக்கத்துல வந்துட்டேங்கிறான். அது என்னன்னா கலியினுடைய தோஷம். நீ பொய் சொல்லணும்னு சங்கல்பம் இல்லை, அந்த தூரவாணியில உன்னை பொய் சொன்ன வைக்கிறது, இந்த ஃபோன் வழியா அப்படி சுபாவமா மாத்திடுமா நம்மள. அது கலியினுடைய தோஷம். அதை சொல்றார். இப்ப இல்ல, 5000 வருஷம் முன்னாடியே அந்த தோஷம் இருந்திருக்கு. நாரத சுவாமி அப்ப சொல்றார், சத்தியம் யார்கிட்டையும் இல்லை, குறைஞ்சு போறது. சத்தியம் நாஸ்தி தபஷௌச்சம். யார்கிட்டையுமே தபசு. தபசுங்கிறது என்னன்னா, ராமாயணம் முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிற காலத்துல தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். அந்த வால்மீகி மகரிஷி கேட்டார். யார்கிட்ட கேட்டார்? தபஸ்வாத்தியாய நிரதம். தபசுங்கிறதுக்கு என்னன்னா 120 அர்த்தம் சொல்றான் அந்த தபசுங்கிற ஒரு வார்த்தைக்கு. தபசுனா என்ன சார்னா, யார் யாருக்கு எது எதுலெல்லாம் மனசு லைக்கிறதோ அதற்கு பேரு தபஸ். உதாரணத்துக்கு, எனக்கு பாகவத கதை சொல்ல பிடிச்சிருக்குன்னா அதுதான் தபஸ். உங்களுக்கு பாராயணம் பண்ண பிடிச்சிருக்கா அதுதான் தபஸ். இந்த மாமாவுக்கு பூஜை பண்ண பிடிச்சிருக்கா அதுதான் தபஸ். ஒருத்தாளுக்கு யோகாபியாசத்தினால பகவான் அடையணுங்கிற எண்ணம் இருக்கா அதுதான் தபஸ். இல்ல யஜ்ஞயாகாதி ரூபத்தினால பகவான் அடையணும்னு இருந்தா அதுதான் தபஸ். எதுவுமே இல்லை சார், நான் ஒரு பாகவத ஆளுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டே இருக்கணும் எண்ணம், அப்ப அதுதான் தபஸ். அவாவா மனசுக்கு எது ஒரு சந்துஷ்டியை கொடுக்கறதோ பகவத் விஷயத்துல அதுதான் தபஸ். தபசு பண்றது தான் தபசு கிடையாது. உட்காந்துட்டு 1/2 மணி கண்ணை மூடிட்டு பகவானை உள்ள பார்க்கறது தபசு கிடையாது. எதுல சத்விஷயமா மனசு லைக்கிறதோ அது தபஸ்.